அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். நாங்கள் அவருக்கு நிவாரணம் கொடுக்கிறோம். அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். மீண்டும் அவரை வேறொரு வழக்கில் வேறொரு குண்டர் சட்டத்தில் கைது செய்து உள்ளே வைக்கிறீர்கள். ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ரன்னிங் ஆஃப்டர் திஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸுங்க. என்னப்பா இது அப்படின்னு கேக்குறீங்களா? பாராட்டு மழை. உச்ச நீதிமன்றத்துல நேத்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த பாராட்டு மழை சவுக்கு சங்கர் அவருடைய வழக்குல நம்முடைய திராவிட மாடல் அரசு பத்தி நமக்கு தெரியுங்க. தொடர்ச்சியாகவே சமீப காலமாக பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய பாராட்டு மழை, ஒரு பக்கம் பொது மக்களுடைய பாராட்டு மழை, இன்னொரு பக்கம் பத்திரிகைகளுடைய பாராட்டு மழை. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நீதிமன்றங்களிடம், அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்ற பாகுபாடுலாம் எதுவும் இல்லாம அங்க இருந்து நிறைய பாராட்டு மழைகளா அவங்க நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த மழைகள்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதல் குண்டர் சட்டம் பெண் காவலர்களே அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டு 100 நாளைக்கு மேல சிறையில் இருந்துட்டு இருக்காரு இப்பயுமே. அப்ப உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு அவருடைய தாயார் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த குண்டர் சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி. அப்போ உயர் நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் பேர் ஞாபகம் இருக்குதா? ஜஸ்டிஸ் S.M. சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம். அவங்க ஒரு பெரிய பாடம் ஒண்ணு எடுத்து அனுப்பிச்சாங்க. என்னன்ட்டு, இப்படி நீங்க கருத்து சொல்றவங்க எல்லாரையும் துரத்தி இந்த மாதிரி கைது பண்ணிக்கிட்டு உள்ள போட்டுக்கிட்டு குண்டாஸ்ல போட்டிருந்தீங்கன்னா இது என்ன? இது ஒரு கொடூரமான மனநிலை இல்லையா? என்ன கொடூரம் இது? இது வெள்ளக்காரன் காலத்துல இந்த தடுப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்தது, தடுப்பு காவல் அப்படிங்கிறது. இப்ப திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நீண்ட நெடிய பாடம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த குண்டாசையும் ரத்து செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் தேதி நினைக்கிறேன் அது நடந்தது. அடுத்து 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ கஞ்சா வழக்குல 2வது குண்டர் சட்டத்தை போட்டு கெத்து காமிச்சாங்க. அந்த நேரத்துல நம்முடைய இணைய உடன்பிறப்புகள் எல்லாருமே ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்டா பதிவுகள் போட்டிருந்தாங்க. நீதிபதிக்கே, அதாவது நீதிபதிகளே வக்கீலாக மாறினீங்கன்னா அப்புறம் காவல்துறையே நீதிபதியாக மாற வேண்டியது இருக்கும், மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நீதிபதிகள் வக்கீலாக மாறின மாதிரி தெரியல, அவங்க ஆசிரியர்களாக மாறி பாடம் எடுத்திருக்காங்க. ஒரு அரசாங்கம் அப்படின்னா விமர்சனம் நிறைய வரதான் செய்யும். விமர்சனம் வராத அளவுக்கு நீங்க அரசாங்கம் நடத்துங்க. அதே மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை டாலரேட் பண்ண கத்துக்கங்க. எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி உள்ள போட்டுட்டு இருக்கிறது இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ட்டு அவங்க பாடம் நடத்தி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வழக்கு போட்டாங்க இல்லையா? நாங்க உயர் நீதிமன்றத்துல அட்வைஸ் வாங்கினது பாராட்டு மழையில் நனைஞ்சதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிட்டு அங்கேயும் ஒரு தடவை பாராட்டு மழையில நாங்க நனைஞ்சிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி 2வது வழக்க போட்டாங்க. அடுத்து சவுக்கு சங்கர் தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போயிட்டு அவர் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய 17 வழக்குகள், ஒரே வழக்க 17 இதா போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரே வழக்கா விசாரிக்கணும். அது போக இந்த 2வதா போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் சேர்த்து விசாரிக்கணும். அதுக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது 14ஆம் தேதி அந்த வழக்கு. அப்ப நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. ஓகே, உங்க தரப்பு நீங்க என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு வாங்க அப்படின்றதுக்கான அவகாசத்தை கொடுத்து, அது வரைக்கும் அவர் மீது போடப்பட்டிருந்த அந்த 16, 17 வழக்குகளுக்கு மேல நடவடிக்கைகள் நீங்க எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடையும் விதிச்சு அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ மறுபடியும் நேற்றைய தினம் ஒரு ஹியரிங் ஒன்று நடந்திருக்குதுங்க. அந்த நேரத்துலதான் நீதிபதிகள் இந்த பாயிண்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க? நாங்க அவருக்கு ஜாமீன் கொடுத்து அல்லது ஒரு நிவாரணம் கொடுத்து வெளியே அனுப்புறோம், மறுபடியும் பிடிச்சி நீங்க இன்னொரு குண்டாசுல போட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஒரு போன வாரம் சொன்ன வீடியோல. இது அவங்களை கண்டிப்பா அவங்களோட ஈகோவையும் தூண்டுற மாதிரி தானே இருக்கும். என்னடா நமக்கு என்ன மரியாதை, அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோமே அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை நினைப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எங்களுக்கு என்னப்பா மரியாதை அப்புறம் அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு நேற்றைய நீதிபதிகள் அவர்களே சொன்னது. 2 நாள் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 27ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட இது கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உச்ச நீதிமன்றத்துல வச்சு நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய தலைமையில இதற்கான ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னமோ சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம் 27ஆம் தேதி ஒரு பெரிய பாராட்டு விழா ஒண்ணு இருக்குது உச்ச நீதிமன்றத்துல நம்ம தமிழக அரசுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது 2வது குண்டாஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? இந்த 2வது குண்டாஸ் போட்ட பிறகு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல ஒரு விவாதம் ஒண்ணு நடக்குதுங்க. அதாவது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுவை விசாரிச்சுட்டு இருக்கும் போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அந்த நீதிபதிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடம் எடுத்து அனுப்புனாங்கல்ல அதே நீதிபதிகள் தான், ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்களும் சிவஞானம் அவர்களும். அவங்க தமிழ்நாடு அரசுடைய குற்றவியல் தலைமை வழக்கறிஞரை பார்த்து சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கேள்விகள். கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரையும் பிடிச்சி தேவையில்லாம நிறைய குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படுவதாக தெரிகிறது,
அப்படி தேவையில்லாமல் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படுகிற நபர்களுக்கு, அவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு தரலாமா, இழப்பீடு தர உத்தரவிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அரசை பார்த்து அவங்க கேட்கறாங்க. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க அப்படிலாம் உத்தரவு விட வேணாம் அப்படின்னு சொல்ல நீதிபதிகள் கேட்கறாங்க, இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மாற்று வழி, இந்த குண்டர் சட்டத்துக்கு பதிலாக ஒரு மாற்று வழியை நீங்க பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா இடைக்கால ஜாமீன் கொடுக்குற மாதிரி வச்சிடலாமா. ஏன்னா வழக்கமா குண்டாஸ்ல கைது பண்ணாங்க அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் கூட அதை இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தான் அதுக்கான விசாரணையே ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்றாங்க இல்லையா. அதுக்கும் கூட நீதிபதிகள் கேட்டிருக்காங்க, அப்ப இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அது வழங்கலாம், ஆனா ஒரு கேஸுக்கும் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லும் போது நீதிபதிகள் கடைசியா சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம மக்கள், பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம, ஏதாச்சும் ஒரு வேற விதமான ஒரு பதட்டம் இல்லாம உங்களை அணுகி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு அரசாங்கம் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை எடுத்து அனுப்பியிருக்காங்க. காமனான பாடம் இது. சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்புடைய பாடம் இல்லை, ஆனா அது 2வது குண்டாஸ் போட்டதுக்கு பிறகு வந்த பாடம் தான். அதை மனசுல வச்சுதான் அதே நீதிபதிகள் சொல்லியிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப அரசாங்க தரப்புல இருந்து பொறுப்பா தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க நாங்க ஏற்கனவே கடிதம்லாம் எழுதிட்டோம் தலைமை டிஜிபிக்கு, அதாவது தேவையில்லாமலாம் குண்டர் சட்டத்தெல்லாம் அதிகமா இன்னும் யார் மேலேயும் போடாதீங்கன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம், அவங்க இப்பெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு சார், குறைஞ்சிருச்சு மேலாட் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே டைம்ல தான் பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்குல 2வது குண்டாசை சவுக்கு மேலையும் போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. நாம ஆரம்பத்துல இருந்தே இந்த திமுக ஆட்சி காலம் வந்ததுல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆரம்பிச்சு கடைசியில இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வரைக்கும் பேசுனதுக்காக, கருத்து தெரிவிச்சதுக்காக, ஒரு வீடியோ போட்டதுக்காக, இதுக்கெல்லாம் கூட ரொம்ப கொடிய சட்டம், அதாவது ரொம்ப கொடிய குற்றவாளிகள் மீது பயன்படுத்தக்கூடிய சட்டத்தை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த தடுப்பு காவல் அப்படிங்கறது. இது வெறும் சவுக்கு சங்கர் அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிவாரணம் அப்படின்ற குறுகிய பார்வையில பார்க்க கூடாது. இது எல்லாருக்குமான ஒரு நகர்வு. நீதிமன்றங்கள் இன்னைக்கு எடுத்து இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களா முன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது எல்லாருக்குமான, இன்னைக்கு ஆட்சியில திமுக ஆட்சியில மட்டுமல்ல, நாளைக்கு ஆட்சி மாறினாலும் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த பேச்சாளர்களுக்கும் சேர்ந்து பயன்படக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் சொல்லிட்டு இருக்குது. ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பழிவாங்கும் நோக்கத்தோட அல்லது அதிகார துஷ்பிரயோகம், டார்கெட் பண்ணி ஒருத்தரை முடக்கணும் அப்படின்றதாக, ஜஸ்ட் வெளியே வந்தா அவர் தங்களுக்கு இடையூறா இருப்பாரு அப்படின்றதுக்காக உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்ற காரணங்களுக்காக இப்படி தவறாக பயன்படுத்தப்படுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 27ஆம் தேதி கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்திருப்போம், பார்ப்போம் நீதிபதிகள் அன்னைக்கு என்னென்னலாம் சொல்றாங்கன்ட்டு. நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான, இந்த எந்த பக்கமும் சாயாத, பயாஸ்ட் இல்லாத ஒரு மாதிரியான ஆட்டிடியூட் உள்ள ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவருடைய பார்வைக்கு அவருக்கு கீழே தான் அது விசாரணைக்கு வருது. அன்னைக்கு தெரிஞ்சிடும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய மனு அந்த 17 வழக்குகளையும் ஒரே வழக்கா போடணும், 2வது குண்டர் சட்டத்தை பற்றி அதுல எங்க மீது நியாயம் இல்லாம போடப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு முறையீடு ஆகட்டும், அதெல்லாம் முடிஞ்சு விரைவில் அந்த ஜாமீன் அப்படிங்கிறதும் கிடைச்சி வெளியே வருவார. ஏன்னா கிட்டத்தட்ட 120 நாட்களாக அவருக்கு எந்த கடல்ல தேடியும் ஜாமீன் அப்படின்றது கிடைக்கல. இந்த முறை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. மறுபக்கம் திராவிட மாடல் அரசு, திமுக அரசு எப்படியும் அவரை வெளியே விடக்கூடாது, ஏதோ கார் ரேஸ் ஒன்று நடத்துற வரைக்கும் வெளியே விடக்கூடாது அப்படின்ற முனைப்போட உதயநிதி அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு அவர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. உண்மையா அதெல்லாம்? உண்மையிலேயே அது வரைக்கும் வெளிவிடாம திருப்பியும் வேற ஏதாச்சும் இல்ல நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கே டஃப் கொடுப்போம், ஏன்னா நாங்க அமலாக்கத்துறையே கைது பண்ணி உள்ள வைக்கணும்னு நினைச்சு திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு எதனா டஃப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.